ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். நந்தினி பட்ட புலான் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சொதப்பிடுவா போல் இந்த அர்ச்சனாவுக்கும் இப்போ நந்தினிக்கு மிகப்பெரிய ஒரு சண்டை வருது. அதில் நம்ம நந்தினி அர்ச்சனாவை எப்படி ஓட விட்டு விரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு அர்ச்சனாவுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சதுமே எனக்கு என்ன ஆகுமோ இதெல்லாம் தெரியாது. எனக்கு அவன் குடியிலேருந்து மீண்டு வரணும். சூரிய குடியிலேருந்து இல்லை, குடியிலேருந்து வரவே கூடாது. அதுதான் எனக்கு அவனை பிடிச்சதே. எனக்கு அவனை பிடிக்கிறதுக்கு காரணமே அந்த குடியாக இருக்கும்போது கண்டிப்பாக எங்கள் 2 பேருக்கு அந்த குடி கண்டிப்பாக அவசியம். அதனால் அவன் நந்தினி என்ன தான் பிளான் போட்டாலும் அவனை குடிக்கு நான் தள்ளிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அரிசி நான் முடிவு பண்ணுறான். ஆனால் நம்ம நந்தினி யார் என்ன தான் பண்ணாலும் சரி, சூரிய சாரை எப்படியாச்சும் குடியிலேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் அர்ச்சனாவுக்கு ஒரு ஐடியா வருது. இப்போ உயிரோடு இருந்தால் தானே இவ்வளோ பிரச்சனையும் பேசாமல் இவ்வளோ கொண்டுட்டா இதில் எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா நந்தினியை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் போட்டாங்க. ரேணுகா கிட்டேயும் சொல்லிட்டாங்க, ரேணுகா இப்போ நீ பண்ண போகிற உதவிக்காக உனக்கு நான் எவ்வளோ வேணால் தர்றேன் காசு, ஆனால் நான் சொன்னதை நீ கச்சிதமாக பண்ணி முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு அந்த நந்தினியை சோழியை முடிச்சிடு. அந்த நந்தினி உயிரோடவே இருக்கக்கூடாது. நீ நந்தினியை கொண்டுட்டா அப்படின்னா அடுத்தது நம்ம போகிற பிளான் எல்லாமே சக்ஸஸ் தான். நந்தினி இருக்கிறதுனால தான் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அர்ச்சனா ரேணுகா கிட்ட சொல்ல, சரிம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி வீட்டை விட்டு கொஞ்ச நேரம் எப்படியாச்சும் வெளியே வா, இந்த விஷத்தை மட்டும் வாங்கிட்டு போ, அதை நீ பாலில் கலக்கியோ இல்லை ஜூஸில் கலக்கியோ எதுலையோ ஒன்றத்தில் கலக்கி நந்தினி கிட்ட கொடுத்துட்டு நந்தினி உடனே செத்துருவா. அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. நந்தினி உயிர் பழைக்க வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் நம்மளோட பிளானை எல்லாமே சக்ஸஸாக பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேணுகா வெளியே போயிட்டு அர்ச்சனா கிட்ட மருந்து வாங்கிட்டு வர்றதை யார் பார்த்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரவல்லி பார்த்துடுறாங்க. சுந்தரவல்லி இந்த பொண்ணு என்னத்துக்கு வெளியே போயிட்டு யார்கிட்ட ஏதோ வாங்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரேணுகாவோட ஆட்டிடியூட், நடவடிக்கை, அவள் பண்ணுறது, பார்க்கறது, பேசுறது எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது அப்படின்னு மட்டும் நல்லாவே புரிஞ்சு போயிடுது நம்ம சுந்தரவல்லிக்கு. அப்போ தான் அந்த பாலில் அந்த மருந்து கலக்கிறதே சுந்தரவல்லி பார்க்குறாங்க. இவ யாருக்கு தான் கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டாக நந்தினி கிட்ட அக்கா இதை குடிங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன நந்தினி கிட்ட தான் நல்லா பேசுகிறா, நந்தினியால் தான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கும்போது ஏன் நந்தினி கிட்ட போயிட்டு ஜூஸ் கொடுக்குறா, இதில் வேற விஷம் கலந்துருக்கேன், நந்தினி செத்துருவாள் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லிக்கு மனசு படபடங்குது. ஏன்னா நம்ம சுந்தரவல்லிக்கு எவ்வளோதான் நந்தினி மேலே வெறுப்பு கோபம் இருந்தாலும் திடீர்னு இப்படி வேற ஆள் யாரோ நந்தினியை கொலை பண்ணுறதுக்கு நம்ம சுந்தரவல்லி இடம் கொடுக்கவே இல்லைங்க. இப்போ தான் உண்மையாக சுந்தரவல்ல ஒரு மனுஷியாகவும் ஒரு மாமியாராகவும் இப்போதான் நடந்துக்கிறாங்க. ஏன்னா ஜூஸை அந்த ரேணுகா போயிட்டு நம்ம நந்தினி கிட்ட கொடுக்கும்போது கரெக்ட் டைமில் தட்டி விட்டுறாங்க. தட்டி விடல அப்படின்னா நந்தினியும் குடிச்சிருப்பாங்க. அப்புறம் கண்டிப்பாக நந்தினி உயிருக்கு ஆபத்தாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.